Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. யூடியூப் சம்பிரதாயம். மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. எந்த சாதம் செய்தாலும் இந்த பொரியல் பொருத்தமாக தான் இருக்கும். காலிஃப்ளவர் ஃப்ரை. சூடான தண்ணீரில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை அதில் முழுகி எடுத்து தண்ணீர் இல்லாமல் வடித்து வச்சுருக்கிறோம். ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் ஆயில் போடுறோம். ஆயிலில் கடுகு போடுறோம், பெருங்காயம் போடுறோம். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பொரிக்க விடுறோம். பொரிஞ்ச உடனே நம்ம 2 நீளமாக வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு, இது அத்தனையும் நல்லா போட்டு வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விடுறோம். வெங்காயமும் நல்லா வரும்போது இப்போது நம்ம எடுத்து வச்ச காலிஃப்ளவரை அந்த ஆயில்லையே நல்லா வதக்குறோம். வதக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம், மிளகாய்த்தூள் போடுறோம், மல்லித்தூள் போட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், ஒரு 4-5 ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு பட்டை, இத்தனையும் போட்டு நல்லா வறுத்துட்டு 2 காஞ்ச மிளகா போட்டு வறுத்துட்டு அதை பவுடராக்கி தனியாக வச்சுருக்குறோம். இப்போது நம்ம காலிஃப்ளவர் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் போட்டு, மிளகாய்த்தூள் போட்டு, தனியாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுறோம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் இதில் கலக்கிறோம். கலந்த உடனே நல்ல ஒரு வாசம் அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பொரியல் சில நிமிடத்தில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த சாதம் வேணாலும் இந்த பொரியலை பயன்படுத்தலாம். காலிஃப்ளவர் கிரேவி எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். சாதாரண ஒரு புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், என்ன வெரைட்டி ரைஸ் வேணாலும் நீங்கள் செய்யுங்க. இந்த பொரியலை பயன்படுத்தலாம். 3 நிமிடத்தில் ஒரு அருமையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.